லைக்கன் பேஸ் பண்ணி நமக்கு அதே மாதிரி உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டும் ஆயிட்டு இருக்கு. நீங்க ரெக்கார்டும் கூட அப்புறமா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த பேஸ் பண்ணி இருக்கிறத நீங்க பார்த்துக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது லைக்கன். லைக்கன் பொறுத்த வரைக்கும் பொதுவாக நமக்கு என்னென்ன கான்செப்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸ் பொறுத்த வரைக்கும் கிளாசிபிகேஷன் ஆஃப் லைக்கன் பேஸ்ட் ஆன் மார்பாலஜி, அதாவது ஹேபிட், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், ஃபங்கல் பார்ட்னர் கொடுத்துருக்காங்க. பைகோபயண்ட் அண்ட் மைகோபயண்ட். பைகோ அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே ஆல்கா அப்படின்னு சொல்லக்கூடியது, மைகோ அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபங்கை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஒரு ஆல்காவும் ஃபங்கையும் சேர்ந்துதான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா லைக்கன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணுது. சரிங்களா? சரி, இந்த ஃபார்மேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்ம சொல்லுவோம் அப்படின்னா சிம்பயாட்டிக் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இதுல யாரு டாமினன்ட் அப்படின்னா ஃபங்கை தான் நமக்கு என்ன அப்படின்னா டாமினன்ட். இதுல ஆல்கே அப்படின்னு சொல்லக்கூடிய யாருன்னா ஸ்லேவ், அடிமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல ஆல்கேவோட முக்கியமான வேலையே என்ன அப்படின்னா போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு செய்யக்கூடியதுதான் இதோட முக்கியமான வேலை. ஃபங்கை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா மாய்ச்சர் கண்டிஷன், அதாவது ஈரப்பதம் அப்படின்னு சொல்றோம், ஈரப்பதத்தை தக்க வைக்கிறது, இந்த காலனிக்கு தேவையான பாதுகாப்பை கொடுக்கறது, இது எல்லாமே யாரோட வேலை அப்படின்னா லைக்கனோட வேலை. சாரி, இது லைக்கன்ல ஃபங்கையோட முக்கியமான வேலை. சரிங்களா? இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு எதெல்லாம் பொதுவா நமக்கு ஜாயினா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு லாஸ்ட் இயர் டிஆர்பில கேட்டிருந்தாங்க கொஸ்டின். அதாவது பொதுவா சைனோ பாக்டீரியா அல்லது ப்ளூ கிரீன் ஆல்கே, அதாவது ஆல்கல் காம்பனன்ட்ல. இதை இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்பர் 1 பொசிஷன் ஆஸ்கோமைசிட்ஸ், ரெண்டாவது பொசிஷன் பெசிடியோமைசிட்ஸ், தேர்ட் பொசிஷன் தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டியூட்ரோமைசிஸ்க்கு போகணும். ஸோ சைனோ பாக்டீரியாவும் ஆஸ்கோமைசிட்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சேர்ந்து இந்த ஆல்கா கூட்டணி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஃபார்ம் பண்ணும். சரிங்களா? இது அடிக்கடி நமக்கு வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின், ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, கண்டிப்பா நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. அடுத்தது நமக்கு நோட் பண்ணிக்கங்க, ஃபாதர் ஆஃப் நமக்கு வந்து யாரு லைக்கன் அப்படின்னு கேட்பாங்க. ஃபாதர் ஆஃப் லைக்கன் யாரு அப்படின்னா நமக்கு ஆக்சுவலா அஸ்காரிஸ் அப்படின்னு லைக்கன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். சரிங்களா? இவரோட முழு பேர் என்ன அப்படின்னா எரிக் அஸ்காரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவரோட முழு பேரு எரிக் அஸ்காரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் தான் ஃபாதர் ஆஃப் லைக்கன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அதே மாதிரி இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இனிஷியேட்டட் சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் த லைக்கனாலஜி இன் டிவைட் கிரிப்டோ கேம், சரிங்களா, இன்டு த 6 ஃபேமிலி. கிரிப்டோ கேம் அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னா நான் ஃபிளவரிங் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, பூக்காத தாவரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. பெனரோ கேம்ஸ் அப்படின்னா பூக்கும் தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கிரிப்டோ கேம்னா நான் ஃபிளவரிங் பிளான்ஸ்ல வச்சு என்ன பண்ணியிருக்காரு இவர் வந்து வகைப்படுத்தியிருக்கார். ஸோ இது நமக்கு வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேர்ம் லைக்கன் யாருன்னு கேட்பாங்க. சரிங்களா? நமக்கு தியோபிராஸ்டஸ் அப்படின்னு சொன்னாலும் சரி, லினேயஸ்ன்னு சொன்னாலும் சரி, ஒரு சில புக்ல வந்து தியோபிராஸ்டஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு சில புக்ல லினேயஸும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அது பார்த்து வச்சுக்கங்க. ரெண்டுமே கேட்கும்போது ரெண்டுக்குமே நமக்கு எவிடன்ஸ் இருக்கு, கண்டிப்பா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதனால பார்த்து வச்சுக்கங்க, ரெண்டுமே நமக்கு வரலாம். அதுக்கு அடுத்தது ஸ்வாண்டர் அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னா முத இந்த டூயல் ஹைபோதீசிஸ் அப்படிங்கிற தியரியை வந்து கொண்டு வரார். சரிங்களா? என்ன தியரி அப்படின்னா டூயல் ஹைபோதீசிஸ். அது என்ன டூயல் ஹைபோதீசிஸ்னா ஆல்காவும் ஒரு பூஞ்சையும் சேர்ந்து ஒரு கூட்டுயிரி வாழ்க்கை முறையை வந்து கொண்டு வருது அப்படிங்கிறத முத சொன்னது யாரு அப்படின்னா நமக்கு வந்து ஸ்வாண்டர் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா இதை சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் ரெய்னிக் என்ன பண்றாரு அப்படின்னா the term relationship algae கான்சோரியம், கான்சோரியம் அப்படின்னு சொன்னது யாருன்னா ரெய்னிக். இப்ப கான்சோரியம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா திருமணம் அப்படின்னு அர்த்தம். இப்ப திருமணம் அப்படின்னா ஆண் பெண் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க. அப்ப மேல் அப்படின்னு சொல்லக்கூடியவர் டாமினன்ட், இவர் வந்து ஃபங்கை. ஃபீமேல் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்லேவ், இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அடிமை, இவங்க வந்து சரிங்களா? இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி சொல்லியிருப்பார். சரிங்களா? கான்சோரியம் இதை நினைப்பு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஹீலோடிஷியம் அப்படின்னு சொல்லக்கூடியது மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் ஹைபோதீசிஸ். இதை சொன்னது யாருன்னா டிபாரி அப்படின்னு சொல்லக்கூடியவர். இதுல மாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஃபங்கை, ஸ்லேவ் அடிமை அப்படின்னு அர்த்தம். யாரு அடிமைனா ஆல்கே தான் அடிமை. சரிங்களா? இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா கூட்டணி அமைக்கிறாங்க. இருந்தாலும் இந்த கூட்டணியில வந்து அதிகப்படியான பர்சன்டேஜ் யார் இருப்பாங்கன்னா ஃபங்கை தான் இருக்கும்.
சரிங்களா? கிட்டத்தட்ட வந்து 60% ஃபங்கைனா மீதி 40% தான் ஆல்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். அதே மாதிரி லைக்கன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன அப்படின்னா பொல்யூஷன் இண்டிகேட்டர். சரிங்களா? அதாவது நமக்கு சூழ்நிலை வந்து அங்க இருக்கக்கூடிய மாசுபாடை சுட்டி காட்டக்கூடியவங்க. இதுல பெஸ்ட் என்ன அப்படின்னா SO2 பொல்யூஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுட்டி காட்டுவாங்க. அதாவது சுட்டி காட்டுவாங்கன்னா ஒண்ணு இல்லைங்க, அந்த இடத்துல லைக்கன் வளராது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அதுதான் வந்து நமக்கு இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி இது நமக்கு UGTRல கேட்ட கொஸ்டின். லைக்கன் பொறுத்த வரைக்கும் ஸ்லோ க்ரோயிங் லாங் லிங்க்டு, அதாவது லாங் லிப்டு, ஒரு வருஷத்துக்கே 1 சென்டிமீட்டர் தாங்க வளரும். சரிங்களா? ரொம்ப 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 நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்பவே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா குறைவா இருக்கும். ஸோ இது நமக்கு கேட்கலாம். அதே மாதிரி இந்த போனியர் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். போனியர் பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பாசிகளை பயன்படுத்தி பூஞ்சையின் ஸ்போர்களை வளர்க்கும் முறையை முத சொன்னது யாருன்னா போனியர் தான். சரிங்களா? போனியர் என்ன சொல்றாரு, பாசிகளை பயன்படுத்தி பூஞ்சையின் ஸ்போர்களை வளர்க்கும் முறை. அப்ப ரெண்டும் சேர்ந்தா நமக்கு என்னது, நமக்கு லைக்கன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது இல்லையா? இந்த மெத்தடை சொன்னது யாருன்னா போனியர். ஸோ இது நமக்கு இதெல்லாம் வந்து நமக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கான, அதாவது ஆத்தர் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு உள்ளது. அடுத்தது ஹேபிட் அண்ட் ஹேபிடேட். ஹேபிட் பொறுத்த வரைக்கும் முக்கியமா முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஸ்லோ க்ரோயிங் லாங் லிவிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அதாவது ரொம்ப ஸ்லோவா தான் க்ரோ ஆகும், ஆனா ரொம்ப நாளைக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது உயிரோட இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த உலகத்துல ரொம்பவும் பழமையானது பயனியர் ஆஃப் வெஜிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வெற்று நிலத்துல முத உள்ள என்ட்ரி ஆகுறது யார் அப்படின்னா நமக்கு லைக்கன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் நமக்கு முத வெற்று நிலத்துக்குள்ள என்ட்ரி ஆகும். சரி, அடுத்தது இதோடைய growth பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 வகையா பிரிச்சுக்கலாம். சாக்சிகோலஸ், கார்டிகோலஸ், டெர்ரிகோலஸ். சாக்சி அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னா ராக், சாந்தோரியா, போர்னியா எக்ஸாம்பிள். கார்டிகோலஸ் அப்படின்னா மரப்பட்டை, பார்மீலியா, அஸ்னியா. அஸ்னியா வந்து புர்டிகோஸ் லைக்கன். இது பல தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா மூக்கில் ரத்தம் வடிதல் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்க்கு வந்து பாத்தீங்கன்னா குணப்படுத்துறதுக்கு இந்த அஸ்னியா அப்படிங்கறத வந்து பயன்படுத்துவாங்க. சரிங்களா? டெர்ரிகோலஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னன்னா சாயில்ல வளரக்கூடியது. கிளாடினா ஃப்ளோரிகானா அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப ஈஸியா எப்படி நம்ம நினைப்பு வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாக்சிகோலஸ் அப்படிங்கிறது சாக்ஸ் நம்ம என்ன பண்றோம், ஒரு பாறை மேல காய போடுறோம். சோ சாக்சி பாறை. கார்டி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரை வேகமா ஓட்டிட்டு வரோம், பிரேக் பிடிக்கல, கொண்டு போய் என்ன பண்றோம், நம்ம மரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இடிச்சு நம்ம வந்து பார்க் பண்றோம். சோ இது நமக்கு வந்து பார்மீலியா பார்க் பண்றோம், நினைப்பு வச்சுக்கோங்க. அதே மாதிரி சாக்ஸ் என்ன பண்றோம், பாறை மேல காய போடுறோம். சாந்தாரியா, போர்னியா. டெர்ரிகோலஸ், இப்ப டெர்ரினா டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. டெரரிஸ்ட் எங்க ஒளிஞ்சுக்கிறாங்க, சாயில்ல ஒளிஞ்சுக்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் கிளாடோனியா, புளோரிகானா அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மூணுக்கும் நமக்கு ஈஸியா என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள்ஸ் பேஸ் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு லைக்கன் எதுனா ஹைமினேலியா லெக்ஸ்டுரிஸ். இது வரைக்கும் இந்த கொஸ்டின் கேட்டதில்ல, கேட்கலாம். ஃப்ரெஷ் வாட்டர் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு லைக்கன் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹைமினேலியா லெக்ஸ்டுரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி மெரைன் ஆல்கே, கலோபிலாக்கா மெரைனா, ஏற்கனவே நமக்கு இது UGTRP எக்ஸாம்ல வந்து இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து லிக்னிக் கோலஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது நமக்கு உட்டுல வளரக்கூடிய மரக்கட்டையில வளரக்கூடிய லைக்கனுக்கு பேர் தான் லிக்னிகோலஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. செபாலியம், இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா செபாலியம். சோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது கிளாசிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்றோம்னா இதை பைகோபயாண்ட், போட்டோபயாண்ட் அல்லது மைக்கோபயாண்ட் பிரிச்சுக்கிறோம். சரிங்களா? பைகோ அப்படின்னாலே நமக்கு தெரியும் இது யாரோட கேரக்டர் அப்படின்னா ஆல்கேவோட கேரக்டர். இவரு தான் என்ன பண்ணுவார்னா ஒளிச்சேர்க்கையில் ஈடுபட்டு அது இந்த காலனிக்கு தேவையான உணவுப் பொருளை உற்பத்தி பண்ணுவார். மைக்கோபயாண்ட் அப்படின்னா இவர் வந்து ஃபங்கல் காம்பனன்ட், அந்த மொத்த காலனியும் பாதுகாக்கிறது யாருன்னா நமக்கு வந்து இந்த ஃபங்கைன்னு சொல்லக்கூடியதான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து இது பண்ணும். சரி, பொதுவா நமக்கு வந்து ஆல்கல் காம்பனன்ட் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா ஒன்னா மிக்சோபேசி, அப்படி இல்லைன்னா குளோரோபேசி. இவங்க 2 பேரும் தான் நமக்கு வந்து அதிகமான அளவு இருப்பாங்க. சரிங்களா? நம்பர் 1 அப்படின்னு கேட்டாங்கன்னா குளோரோபேசி. ஃபங்கல் காம்பனன்ட் பொறுத்த வரைக்கும் ஆஸ்கோமேசிஸ்.
இதுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து 2019 பிஜி 2021 எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். சரிங்களா? இது என்ன போச்சுங்க? எப்ப இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா லாஸ்ட் டிஆர்பில இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. இதோட காம்பினேஷன். அதே மாதிரி மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மார்க்கும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதை வந்து நம்ம கண்டிப்பா மிஸ் பண்ணவே கூடாது. கட் ஆஃப்னா என்ன அப்படின்னா எல்லாரும் எழுதுற கொஸ்டினை நம்ம கரெக்டா எழுதிடணும். அதுதான் கட் ஆஃப். சரிங்களா? எக்ஸ்ட்ரா நமக்கு 4 மார்க் வரலாம் போலாம். அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சரிங்களா? இப்ப எல்லாருமே வந்து நமக்கு ஒரு 90 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி கொடுக்குறாங்கன்னா அந்த 90 மார்க் தான் கட் ஆஃப். இதை நம்ம எந்த காரணத்தை கொண்டும் தப்பு பண்ணிடக்கூடாது. இதுல பார்த்து வச்சுக்கணும். அதே மாதிரி ஸ்டடி பண்ணும் பொழுது இப்ப நமக்கு 110 அப்படின்னா நம்ம பிளான் வந்து பாத்தீங்கன்னா 95 அப்படிங்கிற மாதிரி பிளான் வச்சுக்கணும். 95 and 100 வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பிளான் வச்சுக்கலாம். ஒரு யூனிட்டுக்கு ஒரு கொஸ்டின் தப்பாகலாம், 10க்கு ஒரு கொஸ்டின் தப்பாகலாம். அதுக்கு மேல நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா விடக்கூடாது. எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் கம்பல்சரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எஜுகேஷன் பேஸ் பண்ணி படிக்கணும். உங்களுக்கு நான் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். இந்த மெட்டீரியல் கொஸ்டின் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்க மெட்டீரியல் படிச்சு நீங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். கொஸ்டினை மட்டும் பார்த்துங்க போதும். மேஜர் தரவா படிங்க. அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு ½ an hour என்ன பண்ணுங்கன்னா திரும்ப ஒன்ஸ் வந்து ரீகால் பண்ணுங்க. அது உங்களுக்கு நான் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். அது மட்டும் போதுமானது. அதே மாதிரி நமக்கு எஜுகேஷன் ஜிகேவும் நமக்கு வந்து கொஸ்டின் உங்களுக்கு அனுப்பிவிடுவேன். அந்த கொஸ்டின்ல இருக்கிறத மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க ஒன்ஸ் அப்பப்ப அந்த இதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. அதுலயும் நமக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். ஓகேங்களா? தனியா ஒரு நோட்டை போட்டுட்டு அதுல என்ன பண்ணிக்கிங்க அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கங்க. எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க எஜுகேஷன் ஜிகே இதுக்கெல்லாம் வந்து ஒரு நோட்டு தனியா போட்டுட்டு அதை ஒன்ஸ் படிக்கிறீங்க அதுக்கான என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நோட் பண்ணி வைங்க. சரி, ரைட். அடுத்தது அதுக்கப்புறமேட்டு காம்பனண்ட் வந்து பாத்தீங்கன்னா பெசிடியோமைசிட்ஸ் ஃபார்ம் ஆகலாம். டியூட்ரோமைசிட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரேரா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது நமக்கு வந்து ஆஸ்கோலைக்கன். ஆஸ்கோலைக்கன் அப்படின்னா ஆஸ்கோமைசிட்ஸ். சரிங்களா? இது என்ன பண்ணுது நமக்கு ஃப்ரூட்டிங் பாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஃபார்ம் பண்ணும். கனி உடலம் அப்படிங்கிறது வெளியே தெரியக்கூடிய பகுதிக்கு பேர் தான் கனி உடலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு பூஞ்சை நமக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு மஷ்ரூம் பார்க்குறோம். மஷ்ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா வெளியே தெரியக்கூடிய பகுதி தான் வந்து டெர்ஷரி மைசீலியம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3ஆம் நிலை மைசீலியம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் கனி உடலத்தை வந்து நமக்கு உருவாக்கும். முதலோ ஃபர்ஸ்டோ ரெண்டோ நமக்கு உருவாக்காது. 3ஆம் நிலை மைசீலியம் தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கனி உடலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை உருவாக்கும். அதே மாதிரி இந்த ஃபங்கல் காம்பனன்ட் பிலாங் டு த ஆஸ்கோமைசிட்ஸ். செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆஸ்கோலைக்கன் சிமிலர் டு த ஆஸ்கோமைகோட்டினா. சரிங்களா? இங்க செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்தாங்கன்னா என்ன சொல்லணும் அப்படின்னா நம்ம பிளஸ் ஆர் மைனஸ் கேரக்டர் தான் எடுத்துக்கணும். ஃபங்கையா இருந்தாலும் சரி நமக்கு வந்து இந்த லைக்கன் பேஸ் பண்ணி கேட்டாலும் சரி. சரிங்களா? இப்ப பாக்டீரியாவுக்கே நம்ம அதே மெத்தட் தான் நம்ம எடுத்துக்குவோம். சரிங்களா? இவரு வந்து பிளஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது மேலாவும் மைனஸ்ங்கிறத நம்ம ஃபீமேலாவும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எடுத்துக்குவோம். இதே வந்து பாக்டீரியாவில் கான்ஜுகேஷன் என்ன பண்ணுவோம் நாம இங்க இருக்கக்கூடிய எஃப் வந்து நாம ஒரு டோனராகவும் இங்க இருக்கக்கூடியவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிசீவர் ஆகும். எஃப் வந்து ரிசீவர், இவர் எம்டி. இங்க இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஜெனடிக் மெட்டீரியல் வந்து இங்க போகும். சரிங்களா? கான்ஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட் மூலியமா இது போகும். ஸோ இங்க பொறுத்த வரைக்கும் செக்ஸ் ரீப்ரொடக்ஷன் சொல்லக்கூடியது இருக்கு. பட் ஆனா செக்ஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்லக்கூடியது கிடையாது. ஓகேங்களா? சரி, இங்க என்ன மெத்தட் இருக்கும் அப்படின்னா கார்போகோனியம் அப்படிங்கிற மெத்தட் நமக்கு இங்க வரும். சரிங்களா? அதை நான் கீழே கொடுத்துருப்பேன், பாத்தீங்கன்னா தெரியும். அதே மெஜாரிட்டி ஆஃப் த லைக்கன் பொறுத்த வரைக்கும் என்னவா இருக்கும் அப்படின்னா ஆஸ்கோலைக்கன். ஜிம்னோகார்பே ஃப்ரூட்டிங் பாடி இன் அப்போதீசியம்னா பார்மிலியா எக்ஸாம்பிள். இது கேட்ட கொஸ்டின். பைரினோகார்பை பொறுத்த வரைக்கும் ஃப்ரூட்டிங் பாடி கனி உடலத்துக்கு என்ன பேருனா பெரித்தீசியம். பைரினே பெரித்தீசியம். ஜிம்னோ அப்படின்னா ஓப்பன் அப்போதீசியம். சரிங்களா? அப்ப எப்ப ஓப்பன் ஆயிருக்கோ அப்ப ஜிம் ஓப்பன் ஆயிருக்கு. அப்ப ஜிம் என்ன இருக்கு? ஓப்பன் ஆயிருக்கு. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்மிலியா. பைரினோகார்பேங்கிறது இது ஃப்ரூட்டிங் பாடி வந்து பெரித்தீசியம் பிபி. இதுக்கு எக்ஸாம்பிள் டெர்மட்டோகார்பான். சரிங்களா? இதை நினைப்பு வச்சுங்க. பைரினோகார்பே பெரித்தீசியம். ஸோ பைரினோகார்பே பெரித்தீசியம் டெர்மட்டோகார்பான். இங்க ஜிம்னோகார்பே அப்போதீசியம் பார்மிலியா. இப்படி நினைப்பு வச்சுங்க. இது ஈஸியா உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா புரியுற மாதிரி இருக்கும். திரும்ப திரும்ப ரெண்டு மூணு தடவை பார்க்கும்போது இது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மைண்ட்ல நின்றும்.
இது நம்ம அதாவது குறைஞ்சபட்சம் மெட்டீரியல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கு எல்லாமே ஒரு 3 டைம் 4 டைமாவது ரிவிஷன் பண்ணி ஆகும். அப்பதான் நம்மளால வந்து கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து மோஸ்ட் ஆஃப் த லைக்கன் மேட் அப் ஆஃப் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கோமைசிஸ் அண்ட் ப்ளூ கிரீன் ஆல்கே. அடுத்து பெசிடியோமைசிஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ஆல்கேவோட பெசிடியோமைசிஸ் சேருது அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் டிக்டோனிமா. இது வரைக்கும் இந்த கொஸ்டின் கேட்கலாம். டிக்டோனிமா அப்படிங்கறத நமக்கு கேட்கலாம். மோஸ்ட்லி லைக்கன் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நான் கொடுத்த கொஸ்டின் மீறி எதுவும் போகல. அதனால கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை மீறி போகாது. அதை தரவா என்ன பண்ணுங்க அப்படின்னா பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா? அடுத்தது algal partner is a lichen blue green algae. The fungal component to the basidiomycetes. இதுல வந்து எக்ஸாம்பிள் வந்து டிக்டோனிமா, கொரெல்லா இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எக்ஸாம்பிள். ஆல்கல் பார்ட்னர் ஆஃப் த லைக்கன் ப்ளூ கிரீன் ஆல்கேவுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா டிக்டோனிமா, கொரெல்லா அப்படின்னு சொல்லக்கூடியது. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் சிமிலர் டு த பெசிடியோ மைகோட்டினா. ஏன்னா இதுல நமக்கு வந்து அந்த க்ரோசர் ஃபார்மேஷன் இந்த மாதிரிலாம் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பங்கையில தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகும். இந்த கிளாம்ப் கனெக்ஷன் மெயினா வந்து நம்ம பெசிடியோமைசிஸ்ல வந்து என்ன மெத்தட் இருக்கும் அப்படின்னா கிளாம்ப் கனெக்ஷன். இதை நோட் பண்ணிக்கங்க. என்ன கனெக்ஷன் அப்படின்னா கிளாம்ப் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி மூலமா தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பெசிடியோமைசிஸ்ல நடக்கும். அந்த கிளாம்ப் கனெக்ஷன் முதல்ல கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு கேட்பாங்க. ஹப்மேன் அப்படிங்கிறவர் தான் முத என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இந்த கிளாம்ப் கனெக்ஷனை கண்டுபிடிச்சிருப்பார். சரிங்களா? அதே மாதிரி this produced basidia and basidiospore during the sexual reproduction. Only very few lichen மட்டும் தான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பெசிடியோ லைக்கன்ல வந்து இருக்கக்கூடிய ஒன்று. இது மட்டும் தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா போயிட்டு ஆல்கேவோட சேரக்கூடியது. சரிங்களா? பெசிடியா அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? அந்த பெசிடியாங்கிறதா வந்து பாத்தீங்கன்னா பெசிடியோஸ்போர். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பெசிடியம் அப்படிங்கிற அமைப்பா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மாறும். ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் கேட்கலாம். இதெல்லாம் ஃபங்கலுக்கு உண்டானது. நம்ம ஃபங்கல் வரும்போது கொஞ்சம் அதை டீப்பா பார்த்துக்கலாம். அடுத்து டியூட்ரோமைசிட்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? ஏன் இதுல இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்க இருக்காது. சரிங்களா? அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய தேலஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேலை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு ஸ்டெரைல் மலடா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இதுல வந்து அரேஞ்சா இருக்கும். டியூட்ரோ லைக்கன் பாத்தீங்க அப்படின்னா லைக்கன் இம்பர்ஃபெக்ட். ஃபங்கல் பார்ட்னர் என்னவா இருக்கும் அப்படின்னா டியூட்ரோ மைகோட்டினா டிவிஷன்ல ஃபங்கைல இருக்கும். இது சும்மா பார்த்து வச்சுங்க. எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் லெபாரியா, லெப்ரோகோலா, கிரைசோத்ரிக்ஸ் வந்து எக்ஸாம்பிள். அடுத்து அலெக்சோபலஸ்மாம்ஸ் கிளாசிபிகேஷன் பிரகாரம் லைக்கன் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா 1979ல மூணா பிரிக்கிறார். பெசிடியோ லைக்கன், டியூட்ரோ லைக்கன், ஆஸ்கோ லைக்கன். பெசிடியோ லைக்கன்னா ஃபங்கல் பார்ட்னர் நம்பர் வந்து பெசிடியோ மைகோட்டினா. டியூட்ரோ லைக்கன் அப்படின்னா இங்க என்ன ஃபார்மேஷன் கிடையாது அப்படின்னா நோ ஸ்போர். ஆஸ்கோ லைக்கன் அப்படின்னா ஆஸ்கோ மைகோட்டினா அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது கனி உடலம். அடுத்து நாம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா கனியோட உடலம், ஃப்ரூட்டிங் பாடி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து கிரஸ்டோஸ் லைக்கன். கிரஸ்டோஸ் அப்படின்னா தின் அண்ட் பிளாட் லைக்கன். தட்டையா என்ன பண்ணும் அப்படின்னா பாறை மேல இருக்கும். அதனாலதான் இதுக்கு பேரு ராக் ஃபிளவர், பாறை மலர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பாறை மேல போய் உட்கார்ந்த உடனே கார்போனிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிட் என்ன பண்ணும்னா செக்ரிகேஷன் பண்ணும். இந்த கார்போனிக் ஆசிட்டை செக்ரிகேட் பண்ணிட்டு அப்படின்னா அப்படியே பாறை மேல இருக்கும். வெயில் பட என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பாறை அப்படியே லைட்டா விரிசலோட ஆரம்பிக்கும். சரிங்களா? விரிசல் விட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா ஒரு மலைப்பகுதியில இருக்கு மேல இருந்தா கீழே உருண்டு வந்து துண்டு துண்டா வந்து கீழே தண்ணி ஓடுதுன்னு வச்சுங்களேன். தண்ணியில கீழே விடும். தண்ணியில உருண்டு என்ன பண்ணும் அங்க இருக்கக்கூடியதெல்லாம் சின்னதா என்ன பண்ணும் அப்படின்னா மாறிடும். சரிங்களா? அதாவது கூழாங்கற்களாம் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உருவாயிடும். ஸோ அந்த இடத்துல என்ன உருவாகுதுன்னா மண்ணும் நமக்கு வந்து உருவாகுது. கிரஸ்டோஸ் லைக்கை பொறுத்த வரைக்கும் என்ன லைக்கன்னு கேட்டாங்கன்னா தட்டையான லைக்கன், கிரஸ்ட் ஆன் த ராக் ஆர் பார்க், பாறை அல்லது மரப்பட்டை அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா. அடுத்த லைக்கனுக்கு பேரு என்கிரிஸ்டிங் லைக்கன். அடுத்த லைக்கன் என்ன அப்படின்னா நமக்கு என்கிரிஸ்டிங் லைக்கன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல என்கிரிஸ்டிங் அப்படின்னு சொல்லி கேட்காங்கன்னு வச்சுங்களேன். இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த மெத்தடுக்கு பேரு ஆக்சுவலா வந்து இது பிளக்காய்டட் அந்த மாதிரி சொல்லுவோம். பொதுவா வந்து நமக்கு என்கிரிஸ்டிங் சொல்லக்கூடியது எக்ஸாக்டா தமிழ் மீனிங் சொல்லணும் அப்படின்னா அப்படி இருங்க.
பாறை மேல ஒட்டி இருக்கும். அது இதுக்கு ஒரு எக்ஸாக்ட் ஒரு நேம் இருக்கு தமிழ்ல, என்க்ரஸ்டிங் அப்படின்னே வரும். அதாவது இது எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு மேல் ஓடு மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்குமா. என்க்ரஸ்டிங்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு மேல் ஓடு மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா, இதுக்குதான் என்க்ரஸ்டிங் அப்படின்னு சொல்றாங்க. என்க்ரஸ்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மேல் ஓடு போன்ற அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. காய்ந்த மேல் ஓடு மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா இருக்குமா. சரிங்களா, அதை நோட் பண்ணி வச்சுங்க. இது நமக்கு என்ன பண்ணலாம்னா கேட்கலாம். மண் இதெல்லாம் இணைக்கப்பட்ட மேலோடு போன்ற அமைப்பு. என்ன அமைப்புனா நமக்கு மேல் ஓடு போன்ற ஒரு அமைப்பு. மேல் ஓடு போன்ற அமைப்புனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா என்க்ரஸ்டிங் லைக்கன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணலாம் கேட்கலாம். என்க்ரஸ்டிங் அப்படின்னால என்ன அர்த்தம், மேலோடு போன்ற. இது வந்து placoided with the radial station of the surface. ஒன்னோட ஒண்ணு எப்படி இருக்கும் அப்படின்னா தைக்கப்பட்ட நிலையில வந்து நமக்கு என்ன பண்ணுனா அரேஞ்ச் ஆயிருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் ரைசோகார்பான், லெக்னோரா அல்லது ஸ்குவைமலஸ். இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா அவுட்டர் பார்ட்ல இருக்கக்கூடிய ஸ்கேலி செதில் போன்ற அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் சைரா. கிறிஸ்டோஸ் லைக்கன் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா placoided அப்படின்னு சொல்லக்கூடியது. கிறிஸ்டோஸ் லைக்கன் வந்து பாத்தீங்கன்னா மேபி placoides டைப். அது placoided மீனிங் அப்படியே தான் இருக்கும், அதை பார்த்துக்குங்க. போலியோஸ் பொறுத்த வரைக்கும் இது என்ன அப்படின்னா ஆக்சுவலா லீஃப் லைக்கனுக்கு பேர் தான் போலியோஸ் லைக்கன். லீஃப் லைக்கனுக்கு என்ன பேர் அப்படின்னா போலியோஸ் லைக்கன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா மேல் கீழ் தட்டையானது. இது வந்து தட்டையா இருக்கும். இது எப்படி இருக்குன்னா மேல கீழே ரெண்டுலுமே தட்டையா இருக்கும். லீஃப் மாதிரியே அரேஞ்ச் ஆயிருக்கும். These are attached in the substrate. அடிப்பகுதியில ஒட்டி இருக்கும். கீழே வந்து பாத்தீங்கன்னா ரைசாய்டு அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. இது வந்து ரைசினே வேறு போன்ற ஒரு அமைப்பு இருக்கக்கூடியது. கீழே வந்து பாறையை நல்லா பிடிச்சிருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்மீலியா அண்ட் பெல்டிசிரா. Proticus lichen பொறுத்த வரைக்கும் this is a well branched shrubby lichen. சரிங்களா, இந்த லைக்கன் என்ன சொல்றாங்கன்னா shrubbyனா புதர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த லைக்கன் என்ன அப்படின்னா புதர் லைக்கன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எப்படி இருக்கு அப்படின்னா கீழே அப்படியே தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா தொங்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் மாதிரியே அரேஞ்ச் ஆயிருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் கிளட்டோனியா, அஸ்மியா இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு எக்ஸாம்பிள். கிறிஸ்டோஸ் லைக்கனுக்கு இந்த லைக்கனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நமக்கு புரோட்டிகோஸ் லைக்கன் இருக்கு இல்லைங்களா, புதர் போன்ற, அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கிளட்டோனியா, அஸ்னியா அப்படின்னு சொல்லக்கூடியது. அஸ்னியா, புரோட்டிகோஸ் லைக்கன் பல தடவை கேட்ட கொஸ்டின். கிளட்டோனியாவும் அஸ்னியாவும் எதுல வரும் அப்படின்னா ரெண்டுமே நமக்கு வந்து ஆக்சுவலா வந்து புரோட்டிகோஸ் லைக்கன்ல வரக்கூடியது. சரிங்களா, இது பார்த்து வச்சுக்கங்க. இதுக்கப்புறம் நமக்கு வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பாக்குறதுக்கு ஒரு மாதிரி கப்பு மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா பாக்குறதுக்கு இப்படி ஒரு கப்பு மாதிரியே ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இதுக்கு பேரு ஸ்கைபஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த டிப்பு. இதை வந்து என்ன பண்றாங்கன்னா ஃபங்கல் கைப்பே சரௌண்டட் ஒன் ஆர் மோர் ஆல்கே அப்படின்னா அதுக்கு பேரு லெப்பாரியா. ஒரு ஃபங்கல் கைப்பே அதை சூழ்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு அல்லது மேற்பட்ட ஆள்கள் இருக்குது அப்படின்னா இதுக்கு எக்ஸாம்பிள் லெப்பாரியா. Different type of lichen, particularly the Polios and Proticus lichen, remain attached to the substratum. கீழே என்ன பண்ணும் அப்படின்னா அடிப்பகுதியில் ஒட்டிட்டு இருக்கும். இந்த வெரைட்டி ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா ரைசினே ஸ்டாண்ட், ரைசின், ஹோல்டு பாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஹோல்டு பாஸ்ட் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடியதுல கீழே கப்பு மாதிரி இருக்கும். இதுக்கு பேரு ஹோல்டு பாஸ்ட். சரிங்களா, ஹெப்டிரா, ஹைப்போதாலமஸ் இந்த மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கும். ஆக்சுவலா நமக்கு இதுல இந்த தேலஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே நாட் டிஃபரன்ஷியேட்டட். சரிங்களா, தேலஸ்னு வார்த்தை வந்தாலே நமக்கு ரூட், ஸ்டெம், லீஃப் இந்த மாதிரி எந்த ஒரு வேறுபாடும் இல்லை அப்படின்னா அதுக்கு பேரு தேலஸ்.
அப்படி வேறுபாடெல்லாம் இருந்தா அதுக்கு பேரு ஸ்போரோபைட் அப்படின்னு சொல்லுவாங்க. thallus அப்படின்னா not differentiated root stem leaf like structure. ஸ்போரோபைட்னா root stem leaf இந்த மாதிரி அமைப்பு எல்லாமே வந்துடும் நமக்கு. இது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸ்போரோபைட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது நமக்கு புனேரியா பாலிட்ரைக்கத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனாலும் அது கேமெட்டோபைட்டை டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு என்ன பண்ணும் இருக்கும். டோட்டலா வரும்போது டெரிடோபைட்டு அப்புறம் ஜிம்னோஸ்பம் ஆஞ்சியோஸ்பம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டாமினன்ட் யாருன்னா ஸ்போரோபைட் தான் டாமினன்ட். ஸ்போரோபைட்னா என்ன அர்த்தம்? ரூட் ஸ்டெம் லீஃப் இருந்தா அதுக்கு பேரு ஸ்போரோபைட். அடுத்து அனாட்டமி. ஹோமியோமெரஸ்னா என்ன, ஹெட்ரோமெரஸ்னா என்னன்னு கேட்பாங்க. சரிங்களா? அதாவது இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ல இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலா இது வந்து ஆல்கல் லேயர். சரிங்களா? அப்ப ஆல்கல் ஜோன் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபங்கல் ஜோன் இருக்கு. இங்க இது வந்து ஃபங்கல் ஜோன், இது ஆல்கல் ஜோன். ரெண்டுமே என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆல்கே யூனிஃபார்மா இருந்தா இதுக்கு பேரு ஹோமியோமெரஸ் லைக்கன். எக்ஸாம்பிள் கொலிமா. ஹெட்ரோமெரஸ் லைக்கன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து தனித்தனிவா அது தெளிவா லேயர் தெரியும். ஆல்கல் லேயர் தனியா தெரியும் நமக்கு, ஃபங்கல் லேயர் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா தனியா தெரியும். ஸோ இதுக்கு பேரு நமக்கு வந்து டிஸ்னெக்ட் அப்படின்னா தெளிவான அடுக்கு இருந்தா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஹெட்ரோமெரஸ் லைக்கன். எக்ஸாம்பிள் பார்மியா. ஓகேங்களா? அப்படி நமக்கு ஒரே மாதிரி ஈவனா அரேஞ்சா இருக்கு, அதை நம்மளால டிஃபரன்சியேஷன் பண்ண முடியலன்னா ஹோமோமெரஸ். டிஃபரன்சியேஷன் பண்ண முடிஞ்சா அதுக்கு பேரு ஹெட்டிரோமெரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை பார்த்து வச்சுக்கோங்க. இதுல வேற என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா அப்பர் கார்டெக்ஸ். 2011 பிஜி எக்ஸாம்ல தான் நமக்கு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த அப்பர் கார்டெக்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த அப்பர் கார்டெக்ஸ்ல தான் நமக்கு என்ன பண்ணணும்னா சுவாச துளைகள் ரெஸ்பிரேஷன் போர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த அரேஞ்ச் ஆயிருக்கும். கூம்பு அல்லது குச்சி வடிவ செல்கள் கோன் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அப்பர் கார்டெக்ஸ் அரேஞ்ச் ஆகும். இதுல முக்கியமான ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இதோட முக்கியமான வேலை. சரிங்களா? அப்ப ரெஸ்பிரேஷன் பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க கொஸ்டின் 2011 பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். சோ இது நமக்கு திரும்ப கூட நமக்கு என்ன பண்ணலாம் கேட்கலாம். அடுத்தது இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பர் கார்டெக்ஸ் பாரா பிளக்டன் கைமா. சரிங்களா? இப்ப பாரா அதே மாதிரி நமக்கு வந்து ப்ரோசோ அப்படின்னு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரெண்டு தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஹைப்பா எப்படி இருக்குன்னா ரேண்டமா அரேஞ்ச் ஆயிருந்தா அதுக்கு பேரு பாரா பிளக்டன் கைமா. ஓகேங்களா? நமக்கு வந்து ஹைப்பா எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னா பாராவா நமக்கு வந்து ரேண்டமா நமக்கு என்ன பண்ணுதுன்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. இதே ப்ரோசோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஹைப்பா வந்து நமக்கு ஒரு ஸ்பெசிபிக் டைரக்ஷனை நோக்கி என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா? ஒண்ணு கீழே இருக்கலாம், ஒண்ணு மேல இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் டைரக்ஷனை பேஸ் பண்ணி இருக்கலாம். அதே போல பார்மிலியா the cortex may be covered by zone. அதாவது எதனால ஆனது அப்படின்னா பாலிசாக்கரைட் இஸ் கால்ட் எபிகார்டெக்ஸ். நமக்கு பாலிசாக்கரைட பேஸ் பண்ணி லாஸ்ட் இயர் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அகார் 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 அகார்ங்கிறது ஆக்சுவலா வந்து பாலிசாக்கரைட். இதை நமக்கு கேட்கலாம். இது திரும்ப கூட நமக்கு என்ன பண்றோம்னா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்பர் சர்ஃபேஸ்ல தான் நமக்கு பிரீத்திங் ஸ்போர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். கோன் வடிவ செல்கள் குச்சி அல்லது கூம்பு வடிவ செல்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். சுவாசத்துக்கு முக்கியமான ஒண்ணு. அதுக்கு அடுத்து ஆல்கல் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அப்ப ஆல்கல் ஜோன் அப்படின்னா எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஜோனுக்கு பேரு தான் நமக்கு என்ன அப்படின்னா ஆல்கல் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எங்க இருக்கு நமக்கு ஆக்சுவலா வந்து அப்பர் கார்டெக்ஸ் கீழே இருக்கிறது தான் ஆல்கல் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து நமக்கு கம்ப்ரைஸ் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா குளோரெல்லா ப்ளூரோகாப்சா கிரீன் ஆல்கே. இது ரெண்டும் நமக்கு என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடியது குளோரெல்லா ப்ளூரோகாப்சே கிரீன் ஆல்கே. அதே மாதிரி நாஸ்டாக் கிளியோகாப்சா எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது ப்ளூ கிரீன் ஆல்கே. என்ன இருக்கோ அதை பொறுத்து நமக்கு என்ன பண்ணுனா மாறும். அது கீழே இருக்கக்கூடிய இந்த அடுக்குக்கு என்ன பேர் அப்படின்னா மெடுலா அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா பங்கை வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ பங்கையில என்ன இருக்கும் அப்படின்னா அதாவது மெடுலா எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா மெடுலா அடுக்கு அதுல இருக்கக்கூடியது எது அப்படின்னா பங்கை தான் நமக்கு இருக்கு. அதே மாதிரி லோயர் கார்டெக்ஸ் இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இங்கேயும் என்ன இருக்கு அப்படின்னா பங்கை தான் இருக்கு. பெரும்பாலும் வந்து நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா பங்கை தான் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா இதுல வந்து அரேஞ்சா இருக்கு. ஸோ ஒரு 80 to 60% வந்து என்ன இருக்குன்னா பங்கை தான் இருக்கு. ரைசினே
இதுவும் யாரோட கேரக்டர்னா பங்கையோட கேரக்டர் தான். கீழே நல்ல பாறையை வந்து பிடிச்சுக்கிறது, அது வளரக்கூடிய தளத்தை பிடிச்சுக்கக்கூடியது யாரு அப்படின்னா ரைசினே அப்படிங்கிறது தான் நமக்கு என்ன பண்ணிக்கும், நல்ல கேட்டியமா பிடிச்சுக்கும். ஸோ அது நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் கேட்கலாம். அடுத்தது நமக்கு இதுல இருக்கக்கூடியதுல ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர். ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் நம்ம இப்பதான் பார்த்தோம் பிரீத்திங் ஸ்போர்ட்ஸ். இது நமக்கு ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். இது நமக்கு என்ன பண்ணலாம்னா கேட்கலாம். அடுத்தது சைபில்லே. இதை பேஸ் பண்ணி இது வரைக்கும் கொஸ்டின் கேட்கலாம். சைபில்லே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு ஆக்சுவலா இது வந்து நமக்கு ஒரு அனலாக் டு த ஸ்டொமேட்டா. ஒரு ஹையர் பிளான்ஸ்ல வந்து எப்படி நமக்கு ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது அரேஞ்ச் ஆகிருக்குமோ அதே மாதிரி வந்து நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா இங்க அரேஞ்ச் ஆயிருக்கும். அதாவது நமக்கு முக்கியமா வந்து நமக்கு ஸ்டொமேட்டோவில் தான் என்ன பண்ணும் அப்படின்னா கேஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் எல்லாம் நடக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஸோ சைபில்லே அப்படின்னாலே அனலாக் டு த ஸ்டொமேட்டா. ஸ்டொமேட்டாவுக்கு ரீசனபிளா நமக்கு இருக்கக்கூடிய கேரக்டர். ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னா சைபில்லேன்னு சொல்லக்கூடியது லோயர் கார்டெக்ஸ்ல தான் நமக்கு வந்து எப்படி வந்து நம்ம தாவரத்துல வந்து ஸ்டொமேட்டான்னு சொல்லக்கூடியது கீழ்ப்புறத்துல இருக்குமோ அதே மாதிரி சைபில்லேங்கிறது எங்க இருக்கு, கீழ்ப்புறத்துல தான் காணப்படுது. அது போல மெடுலரி ஹைபே நாட் எக்ஸ்போஸ்டு த்ரூ திஸ் டெப்ரெஷன் due to the presence of, அது வந்து அதிகப்படியான வந்து அழுத்தத்துக்கு உட்படுத்தக்கூடாது. அதுக்காக வந்து இங்க என்ன இருக்கு அப்படின்னா கார்டியேட்டிங் ஹைபே அப்படின்னு சொல்லக்கூடியது அரேஞ்ச் ஆயிருக்கு. இதோட முக்கியமான வேலை எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் கேஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் ஸ்டிக்டா. சரிங்களா. எனி கார்டிகல் பார்டர்லாம் எதுவும் இல்லைன்னா அதுக்கு பேரு சூடோ சைபில்லே. சூடோனா போலியான அர்த்தம். அடுத்து செப்பலோடியா. இது எப்படி ஈஸியா நம்ம வச்சுக்கலாம்னா செப்பல் லோடியா. செப்பல்னா என்ன பண்ணுங்க, நம்ம போட்டிருக்க செப்பல். செப்பல் என்ன ஆயிடுச்சு, ஈரமாயிருச்சு. ஸோ ஈரப்பதத்தை நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதான் நம்ம என்ன அப்படின்னா இந்த செப்பலோடியா அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எங்க பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னா ஆக்சுவலா அப்பர் சர்ஃபேஸ்ல தான் நமக்கு என்ன பண்ணுவோம் செப்பலோடியா அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். These are distinguishable into the cortex and the medulla. சரிங்களா. இது நமக்கு என்ன பண்ண முடியும், ஈஸியா கார்டெக்ஸையும் மெடுல்லாவையும் நம்மளால ஈஸியா வேறுபடுத்த முடியும். சொல்லுங்க பார்க்கலாம். கார்டெக்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப். கார்டெக்ஸ்ல என்ன இருக்குங்க, பங்கையா ஆல்கேங்களா? ரெண்டுலுமே என்ன பிரசன்ட் ஆயிருக்குங்க, ரெண்டுமே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பங்கை தான் அரேஞ்ச் ஆயிருக்கும். ஆல்கல் ஜோன்ல மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்கா அப்படின்னு சொல்லக்கூடியது அரேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா. சரி, இப்ப இதுல எத்தனை பங்கல் பார்ட்னர் அரேஞ்ச் ஆயிருக்கு, எத்தனை ஆல்கல் பார்ட்னர் அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கறத வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டைபைகோபில்லஸ் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம்னா பிரிக்கலாம். சரிங்களா. அப்ப டைபைகோபில்லஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. ஆக்சுவலா இதுல வந்து நமக்கு ரெண்டு ஆல்கே, ஆக்சுவலா வந்து ரெண்டு ஆல்கே ஒரு ஃபங்கல். ரெண்டு ஆல்கே ஒரு ஃபங்கல். இதுக்கு பேரு டைபைகோபில்லஸ். டைனா ரெண்டு, பைகோனா ஆல்கே. சரிங்களா. அப்ப ரெண்டு ஆல்கே இருக்கிறதுனால இதுக்கு என்ன பேரு டைபைகோபில்லஸ். செப்பலோடியா மீன் பை தி டைம் தான் மாச்சர். அப்ப செப்பலோடியா வேலை என்ன, ஈரப்பதத்தை தக்க வைக்கிறது தான் செப்பலோடியாவில முக்கியமான வேலை. எக்ஸாம்பிள் பெட்டிச்சீரா. அடுத்தது இசிடியா. இசிடியா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா ஆக்சுவலா இதோட வேலையே வந்து கோரல் லைக் பாக்குறதுக்கு வந்து ஒரு பவள மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். இது சிம்பிள் ஆர் பிரான்ச்டு அவுட் க்ரோத் பிரசன்ட் ஆன் த இசிடியா எங்க இருக்கு அப்படின்னா அப்பர் சர்ஃபேஸ்ல தான் நமக்கு என்னது இசிடியா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து காணப்படுகிறது. ஸோ இசிடியா பேஸ் பண்ணி நம்ம கேட்டாங்க அப்படின்னா இசிடியா எங்க அரேஞ்ச் ஆயிருக்குன்னா நமக்கு அப்பர் சர்ஃபேஸ்ல தான் இசிடியா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு காணப்படுது. ஸோ இந்த இசிடியாவோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு கேட்பாங்க. இதோட முக்கியமான வேலை போட்டோசிந்தசிஸ். சரிங்களா. இசிடியாவோட முக்கியமான வேலைன்னா போட்டோசிந்தசிஸ். போட்டோசிந்தசிஸ் ஈஸியா. சரிங்களா. போட்டோசிந்தசிஸ் ஈஸியா அல்லது இசிடியா நினைப்பு வச்சுங்க. டி சைலண்ட் இசிடியா அது ஈஸியா அப்படின்னு வரும். போட்டோசிந்தசிஸ் ஈஸியா அப்படின்னா ஈஸி கிடையாது. ஸோ இந்த வேலையை செய்யறது யாருன்னா நமக்கு வந்து ஈஸியா அப்படிங்கிறது தான் நமக்கு என்ன பண்ணுது ஒளிச்சேர்க்கையில ஈடுபடுது. எக்ஸாம்பிள் பார்மேலியா அண்ட் பெல்டிஜீரா. அடுத்தது சொரிடியா. சொரிடியா அப்படிங்கிறது என்ன, மேல அந்த ஆல்காக்கள் மேல இருக்கக்கூடிய
ஒரு பவுடர் லைக் ஸ்ட்ரக்சர் இங்க இருக்கு பாருங்க, இங்க அப்படியே சின்ன சின்னதா கிரீன் கலர்ல தெரியுது இல்லைங்களா, இதுதான் ஒரு பவுடர் லைக் ஸ்ட்ரக்சர். இது எங்க இருக்குன்னா ஆல்காவிலையும் இருக்கும், பங்கையிலையும் இருக்கும். இந்த ரெண்டும் சேர்ந்த அந்த காம்பனன்ட் வந்து பாத்தீங்கன்னா பசில்ஸ், சின்ன ஒரு கொப்பள மாதிரி அமைப்பை ஏற்படுத்தும். அந்த அமைப்புக்கு தான் பேர் என்ன அப்படின்னா ஸ்வராலியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. ஸோ சொரிடியாங்கிற அமைப்பு எதுல இருக்குன்னா ஆல்கேவிலையும் இருக்கும், பங்கையிலையும் நமக்கு என்ன பண்ணணும்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். இதெல்லாம் கொப்பள மாதிரி ஏற்படுத்தக்கூடிய அமைப்புக்கு பேரு தான் ஸ்வராலியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எங்க அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா ஜஸ்ட், அதாவது பிலோ த அப்பர் கார்டெக்ஸ். சரிங்களா, இது எங்க அரேஞ்ச் ஆயிருக்கு, பிலோ த அப்பர் கார்டெக்ஸ் பிசியா அண்ட் பார்மிலியா அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது இதோட முக்கியமான வேலையை என்னன்னா சொரிடியா பொறுத்த வரைக்கும் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனுக்கு முக்கியமான ஒன்று. ஸோ இதோட வேலை சொரிடியா பொறுத்த வரைக்கும் இதோட வேலை என்ன அப்படின்னா உடல இனப்பெருக்கம், உடல இனப்பெருக்கத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து ரீப்ரொடக்ஷன். ரீப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன மெத்தட் இருக்குன்னா வெஜிடேட்டிவ் மெத்தட் இருக்கு. வெஜிடேட்டிவ் மெத்தட் அப்படின்னா உடல இனப்பெருக்கம். உடல் இனப்பெருக்கத்துல 2 பேர் முக்கியமானவங்க. யார் யார் அப்படின்னா இசிடியா, அதுக்கப்புறம் சொரிடியா. இசிடியாவும் சொரிடியாவும் மிக மிக முக்கியமான ஒருத்தங்க. அடுத்தது பிராக்மெண்டேஷன், துண்டாதல் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட் நமக்கு. அதுக்கப்புறம் ரெஜுவினேஷன். ரெஜுவினேஷன்னா என்ன மீனிங்னா அழிந்து உருவாதல். ஏதாவது ஒரு பகுதி என்ன பண்ணுது அப்படின்னா அழிந்து புதுசா ஒண்ணா உருவாகிறது. ரெஜுவினேஷனுக்கு எக்ஸாம்பிள் கிளடோனியா. சரிங்களா, ஓல்டர் பார்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா டீகம்போஸ் ஆயிட்டு இன்னொரு நியூ பார்ட்டை வந்து நமக்கு உருவாக்கும். ஸோ இசிடியா சொரிடியா ரெண்டுமே எதுல வருது அப்படின்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ல வரக்கூடியது. சரிங்களா, இதை பார்த்து வச்சுங்க. பார்க்கறதுக்கு வந்து கோரல் பவள பாறை மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். சொரிடியாங்கிறது வந்து நமக்கு ஒரு பவுடர் லைக் ஸ்ட்ரக்சர், பசில்ஸ் கொப்பள மாதிரி இருக்கும். இந்த அமைப்பெல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் சொராலியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எப்போ ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா நியூ தேலஸ் அண்டர் ஃபேவரபிள் கண்டிஷன். அதுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா உழைக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா என்னென்னலாம் வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐடியா, அதுக்கப்புறம் கொனிடியா, ஐடியா, கொனிடியா, பிக்னோஸ்போர். ஐடியா, கொனிடியா, பிக்னோஸ்போர். ஸோ 3 கேரக்டர், மூணுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எதுல வருது அப்படின்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதுல வரக்கூடியது. கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது வந்து நமக்கு ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், அதாவது பாலிலா இனப்பெருக்கம் முறையில் காணப்படுவது இல்லை அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. அடுத்தது பிக்னிடியோஸ்போர். ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா பிக்னோனால என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு ஒரு பிளாஸ்க் ஷேப்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் பிக்னிடியோஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பெசிடியோமைசிஸ் தான் நமக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். பெசிடியோமைசிஸ் இதுல இருக்கக்கூடிய கிளாம்ப் கனெக்ஷன். என்ன கனெக்ஷன் அப்படின்னா கிளாம்ப் கனெக்ஷன். இது யார் கண்டுபிடிச்சாங்க கிளாம்ப் கனெக்ஷன் சொன்னாங்க? பெசிடியோமைசிஸ் யாருங்க கண்டுபிடிச்சாங்க? இவர் தான் என்ன பண்றாரு நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறார். ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனுக்கு பேர் என்ன அப்படின்னா கார்போகோனியம். சரிங்களா, ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் கார்போகோனியம். இதே இது நம்ம எங்க பார்க்கலாம்னா பேட்ரகோஸ்பெர்மத்திலையும் இருக்கக்கூடியது கார்போகோனியம் தான். சரிங்களா, கார்போகோனியம் பேட்ரகோஸ்பெர்மம் ரெட் ஆல்கேல வரும். அதுக்கப்புறமேட்டு லைக்கன்ல நமக்கு என்ன பண்ணினா இந்த பார்ட்ல வருது ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன். ஆக்சுவலா வந்து ஆஸ்கோகோனியம் லோயர் கால்டு போர்ஷன், மேல் வந்து பாத்தீங்கன்னா இந்த அமைப்புக்கு பேரு பிக்னிடியம். சரிங்களா, இது நமக்கு என்ன பண்ணலாம்னா கேட்கலாம். ஆஸ்கோகோனியம் அப்படிங்கிற வார்த்தை வந்தா ஃபீமேலு, பிக்னிடியம் அப்படிங்கிற அமைப்பு வந்தா மேல். கார்போகோனியங்கிற வார்த்தை வந்தாலும்
இது நம்ம என்ன சொல்லுவோம், ஃபீமேலோட கேரக்டர் தான் நம்ம சொல்லுவோம். செக்ஸ் ஆர்கன் இதை பார்த்து வச்சுக்கணும். அதே மாதிரி இதுல ஆஸ்கோகோனியம் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா, இது வந்து ஆக்சுவலா நமக்கு வந்து மல்டி செல்லுலார் ஸ்ட்ரக்சர், காயில்டு பேசல் ரீஜன். கீழ்ப்பகுதியை நோக்கி என்ன பண்ணுனா சுருண்டு காணப்படும். நுனிப்பகுதி வந்து பாத்தீங்கன்னா டெர்மினல் ரீஜன் சம் ஆஃப் த எராக்ட் அண்ட் கால்டு, அதாவது ட்ரைகோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரைகோன் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே என்ன அப்படின்னா, இந்த இடத்துல மகரந்த குழல் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா, நமக்கு வந்து மகரந்த குழல் போன்ற ஒரு அமைப்பு. சரிங்களா? இதான் என்ன பண்ணுது, நமக்கு நம்ம கான்ஜுகேஷன் பாக்குற மாதிரி இங்க இருந்து ஒரு டியூப் மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா ஜெனட்டிக் மெட்டீரியல் அனுப்பும். சரிங்களா? அது எது வழியா நடக்குதுன்னா இந்த ட்ரைகோன் அப்படின்னு சொல்லக்கூடியது வழியா தான் நமக்கு நடக்குது. சோ ட்ரைகோன் அப்படின்னா என்ன அர்த்தம், கருவுறுதல் குழாய். தமிழ்ல வந்து ட்ரைகோன் அப்படின்னு சொல்லக்கூடியது கருவுறுதல் குழாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வேற இதுல நமக்கு என்ன கேட்கலாம் அப்படின்னா, பிக்னிடியா என்னவா செயல்படுது அப்படின்னு கேட்டாங்கன்னா, பிக்னிடியா வந்து மேல் செக்ஸ் ஆர்கன். இது என்ன ஃபார்ம் பண்ணும், ஸ்பெர்மகோனியா அப்படிங்கிற அமைப்பை வந்து நமக்கு ஏற்படுத்தும். சரிங்களா? இதே வந்து ஸ்பெர்மகோனியம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வரும். ஸ்பெர்மகோனியம் எதுல பார்க்கலாம்னா, வாக்சீனியாவில் நம்ம வந்து பிக்னிடியோஸ்போர்ல பார்க்கலாம். வாக்சீனியாவில் எதுல நமக்கு தெரியும் அப்படின்னா, பிக்னிடியோஸ்போர்ல வந்து நமக்கு இந்த ஸ்பெர்மகோனியம் அப்படிங்கிற அமைப்பை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பிக்சர் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிடெட் இன் தி தாலஸ். அதே மாதிரி கொனிடியா ஃபார்ம்டு ஸ்பெர்மகோனியா என்னவா செயல்படுதுன்னா ஆக்ட் ஆஃப் த ஸ்பெர்மேஷியாவா நமக்கு என்ன பண்ணுது, இது செயல்படுது. ஸ்பெர்மகோனியம் என்னவா செயல்படுதுன்னா ஸ்பெர்மேஷியா அப்படிங்கிற அமைப்பா செயல்படுது. ஸோ இதெல்லாம் என்னன்னா கொனிடியா, இதெல்லாம் வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல வரக்கூடிய பார்ட். இதெல்லாம் என்ன பண்ணணும்னா ஒரு பக்கம் இருக்கும், ஒரு காத்து வேகமா அடிக்குது அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணணும்னா கீழே விழுந்து அந்த மண்ணுல வந்து ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன் வர வரைக்கும் இருக்கும். உடனே என்ன பண்ணுறது, ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன் வந்துருச்சுன்னா முளைக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதே மாதிரி ஸ்டெரைல் ஹைப்பே, மலட்டு ஐப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்சோ எமர்ஜ் டு த அவுட் சைட் ஆஸ்டியூல் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன ஒரு துளை வழியா நமக்கு என்ன பண்ணும், ஸ்டெரைல் ஹைப்பை வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பெர்மேஷியா பொறுத்த வரைக்கும் கலர்லெஸ், டைனி அப்படின்னா ஸ்மால் ஸ்ட்ரக்சர், டிஃப்ரெண்ட் ஷேப் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. இந்த ஸ்பெர்மேஷியா எப்படி நமக்கு வெளியே போகும்னா காற்றின் மூலம் அப்படியே பரவும். எப்பயுமே ஒரு பூஞ்சையோட நோய் வரணும் அப்படின்னா பொதுவா ஈரப்பதம் அதிகமா இருக்கணும். ஒரு வைரஸோட நோய் அதிகமா வரணும் அப்படின்னா கண்டிப்பா அதுல என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும். டெம்பரேச்சர் குறைவா இருந்தா பூஞ்சையோட டிசீஸ் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அதிகமா பரவும். ஸோ ட்ரைகோகாம் இதுக்கு தான் பேரு கருவுறுதல் குழாய் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ பிளாஸ்மோகேமி நடக்கும், அதை ஃபாலோ பண்ணி ஆஸ்கோகோனியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு என்ன, அஸ்கஸ் ஆஸ்கோகோனியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்போர் ஃபார்மேஷன் வந்து நமக்கு நடக்கும். அதே மாதிரி குரோசர் ஃபார்மேஷன் பேஸ் பண்ணி கேட்பாங்க. குரோசர்னா கொக்கி இணைவு முறை அப்படின்னு சொல்லக்கூடியது. பொதுவா இது வந்து எதுல இருக்கும் அப்படின்னா மைசிட்ஸ், இந்த டைப் ஆஃப் பூஞ்சையில தான் நமக்கு என்ன பண்ணணும்னா குரோசர் ஃபார்மேஷன் இருக்கும். காஞ்சுகேஷன் பத்தி கேட்டாங்க அப்படின்னா பெசிடியோமைசிட்ஸ், குரோசர் ஃபார்மேஷன் பேஸ் பண்ணி கேட்டாங்கன்னா இப்படி இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் இப்படி கொக்கி மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். இதுல ஒரு செல்லு 2 நியூக்ளியஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். இதுதான் வந்து நமக்கு குரோசர் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து இதுல என்ன கேட்கலாம்னா ப்ரூட்டிங் பாடி பொறுத்த வரைக்கும் நமக்கு கனி உடலம் வந்து ஆஸ்கோகார்ப் வந்து பாத்தீங்கன்னா அப்போதீசியம் ஆர் பெரிதீசியம். அதே மாதிரி ஆஸ்கோலைக்கன் டிவைடட் டு தி டூ குரூப் நேம்லி ஜிம்னோகார்பே பைரினோகார்பே. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது. ஒரு கப் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இது வந்து ஈஸியா. பெரிதீசியா வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, ஒரு பிக்சர், ஒரு குடுவை வடிவத்தை நமக்கு ஏற்படுது. அதுக்கு பேரு அக்ரோகார்டியா. அடுத்தது தீசியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு என்ன அப்படின்னா வளமான பகுதிக்கு பேர் தான் தீசியம். இதை நம்ம என்ன பண்ணலாம், அப்படி 2ஆ பிரிச்சுக்கலாம். சரிங்களா? அதாவது வளமான பகுதி, வளமற்ற பகுதி. ஃபெர்டைல் அப்படின்னா வளமான பகுதி. அதே மாதிரி ஸ்டெரைல் அப்படின்னா இது வந்து மலட்டு பகுதி. இந்த மாதிரி என்ன பண்ணலாம், 2ஆ பிரிச்சுக்கலாம். இப்போ ஃபெர்டைல் ஜோன் கம்பரைசிங் ஃபெர்டைல் ஆஸ்கை. ஸ்டெரைல்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா இங்கதான் பாரா
பைசிஸ் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு 2019 ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பாராபைசிஸ், பெரிபைசிஸ், பாராபைசாய்டு, பெரிபைசாய்டு இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் 2019 கேட்டிருந்தாங்க. ஸோ பாராபைசிஸ்னு வந்தாலே மலடு, பெட்டைல் அப்படின்னா வளமான அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து எபிதீசியம். எபிதீசியத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆக்சுவலா இது வந்து டிப் ஆஃப் த பாராபைசிஸ். சரிங்களா, இது ஒரு நுனி பகுதியில வந்து நமக்கு இருக்கக்கூடியது. இதை நீங்க என்ன பண்ணலாம், மூணா அப்படி பிரிச்சுக்கிட்டோம்னா இதுல தீசியம், எபிதீசியம், அதுக்கப்புறம் ஹைப்போதீசியம். இந்த மாதிரி மூணா பிரிச்சுக்கலாம். தீசியம், எபிதீசியம், ஹைப்போதீசியம். சரிங்களா, இந்த மாதிரி என்ன பண்றோம், நாம 3 லேயரா நாம அதை பிரிச்சுக்கிறோம். சரிங்களா, புரோட்டீன் பாடியை நம்ம என்ன பண்றோம்னா மொத்தம் 3 ஜோனா பிரிக்கிறேன். இதை நான் எதை பிரிச்சிருக்கேன், கனி உடலத்தை பிரிச்சிருக்கேன். புரோட்டீன் பாடியை 3ஆ பிரிச்சிருக்கேன். தீசியம் அப்படின்னு சொல்லக்கூடியது வளமான பகுதி, அதுக்கப்புறம் எபிதீசியம், அதுக்கப்புறம் ஹைப்போதீசியம். எபிதீசியம்ங்கிறது வந்து எங்க பார்த்தா டிப் ஆஃப் த பாராபைசிஸ், நுனியோட பகுதியில் உருவாக்கூடியது. ஹைப்போதீசியத்தை பொறுத்த வரைக்கும் லூசிலி பேக்டு ஹைப்போ, இது வந்து பிலோ த தீசியம். இது நமக்கு என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னா பிலோ த தீசியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை வந்து நாம திரும்பவும் என்ன பண்றோம் அப்படின்னா அப்போதீசியத்தை பொறுத்த வரைக்கும் திரும்ப நம்ம வந்து மெயினா 2 இதா பிரிச்சுக்கிறோம். சரிங்களா, எந்த மாதிரி பிரிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ப்ராப்பர் மார்ஜின், அதே மாதிரி தாலின் அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம் நாம பிரிச்சுக்கிறோம். இப்ப ப்ராப்பர் மார்ஜின், தாலின் மார்ஜின் இது வரைக்கும் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். இதுல பாருங்க 2 டைப் எடுத்துக்கிறாங்க, அதாவது 2 டைப் ஆஃப் மார்ஜின், ப்ராப்பர் அண்ட் தாலின். ப்ராப்பர் அண்ட் தாலின் இதுல என்ன இருக்கும்னா ஆல்கே இருக்கும், ஃபங்கை இருக்கும். ஓகேங்களா, ஆல்கே இருக்கும், ஃபங்கை நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். ஆனா ப்ராப்பர் மார்ஜின்ல என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ஆக்சுவலா வந்து இங்க ஃபங்கை மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். ஃபங்கை ஒன்லி. ப்ராப்பர் மார்ஜின்ல என்ன இருக்கும்னு கேட்டாங்க அப்படின்னா ஃபங்கை மட்டும்தான் அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி வரைக்கும் கொஸ்டின் கேட்டதெல்லாம் கேட்கலாம். சரிங்களா, இதெல்லாம் நமக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா போத் ப்ராப்பர். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நமக்கு லெக்னோரா அப்படின்னு சொல்லக்கூடியது. ப்ராப்பர் அண்ட் தாலின் ரெண்டுமே இருக்கக்கூடியதுக்கு எக்ஸாம்பிளுக்கு பேர் தான் லெக்னோரியன் டைப்பு. லெக்னோரியன் டைப்ல என்ன பீசிஸ்னா லெக்னோசா அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப லெக்னோரியம் டைப்னா என்ன அர்த்தம், 2 வகையான மார்ஜினுமே இருக்கு. ப்ராப்பர் மார்ஜினும் இருக்கு, அதே மாதிரி தாலின் பிரசன்ட், நமக்கு தாலின் என்ன பண்ணும் அப்படின்னா பிரசன்ட் ஆயிருக்கும். அடுத்தது லெசிடியன் டைப் அப்படிங்கிறது ஒன்லி ப்ராப்பர் மார்ஜின். அதாவது இங்க என்ன இருக்கும், லெசிடியன் டைப் ஃபங்கை மட்டும்தான் அரேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா, இது நல்லா பார்த்து வச்சுங்க. லெக்னோரா, எல்எஸ்ஏ லெக் அப்படின்னு வச்சுங்க. இது லெசி, லெசி இதுல என்ன இருக்கு, ஃபங்கை மட்டும் இருக்கு. லெக்னோராவில் என்ன இருக்கு, ஆல்கேவும் இருக்கு, ஃபங்கையும் நமக்கு இருக்கு. ஓகேங்களா, இதை பார்த்து வச்சுக்கேன். அடுத்தது இதை வந்து நம்ம என்ன பண்றோம், அடுத்தது ஸ்டெரைல் லையிங் பிட்வீன் த ஆஸ்கை சம்டைம் இஸ் கால்ட் ஹீமோதீஸ், அதாவது நமக்கு ஹேமோதீசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுக்க நம்ம என்ன பண்றோம்னா இதை திரும்பவும் ஒரு 4 இதை பிரிக்கிறோம். அது வந்து ஹேமோதீசியம் அடுக்கு நான் என்ன பண்றேன், ஒரு 4 கேரக்டரா பிரிக்கிறேன். இதைத்தான் நான் எப்படி எடுத்துக்கிறேன், பாராபெர்ரின்னு எடுத்துக்கிறேன். இது எப்படி ஈஸியா நினைப்பு வச்சுக்கலாம், பாராபைசிஸ், பெரிபைசிஸ், பாராபைசாய்டு, பெரிபைசாய்டு அப்படின்னா இதை ஃபர்ஸ்ட் நம்ம பைசிஸ் எழுதிக்குவோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பைசிஸ். பைசிஸை பொறுத்த வரைக்கும் 2 வச்சுக்கலாம். பாராபெர்ரி, ஓகேங்களா, பாராபெர்ரி இதுல எப்படி இருக்கும் அப்படின்னா ஆக்சுவலா வந்து வெர்டிகலி இது வந்து அப்வர்ட்,
ஓகேங்களா? வெர்டிகலி அப்வர்ட், செங்குத்தாக மேல் நோக்கி காணப்படும். இது வந்து பெர்ரி. பெர்ரிங்கிற வார்த்தை வந்தாலே இங்க வந்து என்ன வரணும்? ஆஸ்டியோல் வரணும். சரிங்களா? இங்க ஆஸ்டியோல் வரணும். இங்க வந்து செங்குத்தா மேல் நோக்கி என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். இது பைசிஸ். அடுத்தது பைசாய்டு. அடுத்த ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா பைசாய்ட்ஸ். அடுத்த ஸ்ட்ரக்சருக்கு பேரு பைசாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்த ஸ்ட்ரக்சருக்கு பேரு பைசாய்டு. பைசாய்டு பேஸ் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா அடுத்த ஸ்ட்ரக்சர் நமக்கு வந்து பைசாய்ட்ஸ். பைசாய்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் திரும்ப நம்ம என்ன பண்றோம்? ரெண்டா பிரிக்கிறோம். சரிங்களா? இது அதே மாதிரி பாரா, பெர்ரி. இந்த பாராவுக்கு ஆப்போசிட் அப்படியே. இது வெர்டிகலி, இது வந்து பாத்தீங்கன்னா டவுன்வர்ட். வெர்டிகலி டவுன்வர்ட். வெர்டிகலி நமக்கு என்ன அப்படின்னா டவுன்வர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா பாரா அப்படிங்கிறது வெர்டிகலி டவுன்வர்ட். ஸோ இதுக்குள்ள ஆப்போசிட் அப்படியே. சரிங்களா? இந்த பைசிஸோட பாரா வந்து அப்வர்டு, பைசாய்டோட பாரா வந்து டவுன்வர்டு. இதுதான் கேட்ட கொஸ்டின். இதுதான் வந்து நமக்கு 2019 பிஜி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். அடுத்து இங்க இருக்கிறது பெர்ரி. சரிங்களா? இல்ல, இது மாறுது. ஒரே நிமிஷம் இருங்க. பெர்ரி பைசிஸ். பெர்ரி தான் நமக்கு டவுன்வர்டு வரும். ஒரே நிமிஷம் இருங்க. மேல இருக்கிறது ரெண்டும் ரைட்டு, கீழே இருக்கிறது மட்டும் மாறிடுச்சு. கேப்ல கொஞ்சம் தெளிவு எழுதுறேன் பாருங்க. கேப்புக்கு இந்த கேப்ல எழுதுறேன் பாருங்க. கேப் இல்லையா? இதுல ஆக்சுவலா என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்படி வச்சுக்கோங்க. பைசிஸ், இதை வந்து ரெண்டா பிரிச்சுட்டோம். இது பாரா, இது பாரா, இது வந்து பெர்ரி. பாரா, பெர்ரி. இங்க வரக்கூடியது ஆஸ்ட்ரியல் வரும். இது எதுவும் தப்பு கிடையாது, இது கரெக்ட் தான். இங்க பொறுத்த வரைக்கும் என்ன போறோம் அப்படின்னா வெர்டிகலி அப்வர்டு. அடுத்தது இங்க வரக்கூடியது இது பைசாய்ட்ஸ். பைசாய்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் திரும்ப ரெண்டா பிரிச்சுக்கலாம். இங்க வரக்கூடியது பாரா, இங்க இருக்கக்கூடியது பெர்ரி. இங்கதான் நமக்கு என்ன வரும் அப்படின்னா வெர்டிகலி டவுன்வர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது வரும். வெர்டிகலி டவுன்வர்ட், அதாவது பெரிய பைசிஸ்ல தான் நமக்கு என்ன வரும்னா, அதாவது இங்க வந்து பாரா பைசிஸ்ல வரும், இங்க வந்து பெரிய பைசிஸ்ல வரும். ஸோ பாரா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி அப்படின்னா ஸ்டிச்சிங், தைக்கப்பட்ட நிலையில நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். ஸோ ஸ்டிச்சிங், STRECHING, ஸ்டிச்சிங், தைக்கப்பட்ட அப்படின்னு சொல்லக்கூடியது. பாருங்க, இது நமக்கு முக்கியமான ஒண்ணு. ஆல்ரெடி இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கண்டிப்பா நமக்கு என்ன பண்ணலாம்னா திரும்பவும் கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? இதை பார்த்து வச்சுங்க. எப்படி உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஈஸியா மைண்ட்ல வச்சுக்கங்க. பைசிஸ் ரெண்டா பிரிச்சுங்க, பைசாய்டு ரெண்டா பிரிச்சுங்க. பைசிஸ்ல வந்து பாராவில தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இதை ஒருக்கா நீங்க எழுதி பார்த்துட்டீங்கன்னா, 2 தடவை இதை எழுதி பார்த்துட்டீங்கன்னா உங்க மைண்ட்ல நின்றும்.
எதை கேட்டாலும் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து ecological important பொறுத்த வரைக்கும் மெயினா வந்து நமக்கு வெஜிடேஷன் இன் லித்தோசில் பைனியர் ஆஃப் வெஜிடேஷன் யார் அப்படின்னா லைக்கன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெற்று நிலத்துல அல்லது வெற்று வழிமுறை வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் வழிமுறை வளர்ச்சியை தோற்றுவிக்கிறது யாருன்னா லைக்கன் தான். அதே மாதிரி பாறையை வந்து உருவாக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா என்ன உருவாக்கும், நமக்கு இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது கார்போனிக் ஆசிட் ஆக்சாலிக் ஆசிட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த பாறை என்ன பண்ணும் அப்படின்னா சிதைக்கும். ஸோ அதுல இருந்து என்ன உருவாக்கும், சாயில் அப்படின்னு சொல்லக்கூடியது உருவாகும். அடுத்து ஃபுட் அண்ட் ஃபுட்டர் சரிங்களா, பல தடவை நமக்கு இது கேட்ட கொஸ்டின் தான். கிளடோனியா ராஞ்சிபெரா இது வந்து நமக்கு ரெயின்டீர் மாஸ், அதாவது அங்க வரக்கூடிய கனடா மாதிரி இருக்கக்கூடிய பிளேஸ் எல்லாம் அதிகமான பனிப்பொழிவு இருக்கக்கூடிய பகுதியில வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த மான் இதுங்களுக்கெல்லாம் வந்து உணவா பயன்படுத்தக்கூடியதுன்னா அந்த கிளடோனியா ராஞ்சிபெரா, அதாவது தூந்துரா ரீஜன் சரிங்களா. அடுத்தது பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா ஒரு டெலிசியஸ் ஃபுட், ஒரு சுவையான ஒரு ஃபுட். அதே மாதிரி எஸ்குலண்டா இஸ்ரேல் இது வந்து பாறை மலர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மசாலா பொருட்கள் கறி ப்ரிப்பரேஷனுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இதை யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அம்பிளிகரா எஸ்குலண்டா இது வந்து ஜப்பான்ல என்ன பண்றாங்க அதிக அளவுல இந்த அம்பிளிகரா எஸ்குலண்டா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ இது நமக்கு கேட்கலாம். அடுத்தது பார்மேலியா இது வந்து நமக்கு எவரினா பார்மேலியால வந்து நமக்கு ஆல்சோ எடிபிள். பார்மேலியா இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் கறி பவுடர். அதே மாதிரி சாக்லேட் பேஸ்ட் இதெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா. அடுத்து மெடிசனல் யூசஸ் பொறுத்த வரைக்கும் லெபாரியா பல்மனேரியா இது கேட்ட கொஸ்டின். லங் இன்ஸ்பெக்ஷன், அதாவது நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் அப்படின்னா நுரையீரல் தொற்றை ஏற்படுத்தக்கூடியது. நமக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடியது நம்ம என்ன பண்ணலாம்னா மருந்தா பயன்படுத்தலாம். நுரையீரல் தொற்றுக்கு மருந்தா பயன்படுத்தலாம். செட்டாரியா எஸ்லாண்டா வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் பர்டிகுலரா டிபிக்கு பயன்படுத்துறாங்க. ரோச்செல்லா மாண்டக்கினியா அப்படிங்கிறது ஆஞ்சினா, அதாவது இதயம் சம்பந்தமான நோய், இதய வலி இதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க. பெல்டிஜிரா கண்டைன் த ஹைட்ரோபோபியா இது வந்து நமக்கு டார்க் லைக்கன் சரிங்களா. பெல்டிஜிரா கனைனா இது கேட்டதில்ல, இது வரைக்கும் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். அடுத்தது பார்மேலியா செக்ஸ்டிலிஸ் இது 2019 பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். லைக்கன்ல வந்து ஆக்சுவலா இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பாராபைசிஸ் பெரிபைசிஸ் ஒன்னு, அதுக்கப்புறம் இந்த எபிசிலாப்சிஸ் ஒன்னு கேட்டிருந்தாங்க. இது ஆக்சுவலா 2019 பிஜிடி கேட்டது. பார்மேலியா செக்ஸ்டிலிஸ் எபிசிலிப்ஸ் அப்படின்னா வந்து வலிப்பு நோய். அடுத்தது அஸ்னியா பார்பெட்டா வந்து பாத்தீங்கன்னா யூரினரி ட்ரபிள்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. பிசைட் த கிளடோனியா ராச்செல்லா அதே மாதிரி எவரினா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோலிங் த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபீவரை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அஸ்னிக் ஆசிட் பொறுத்த வரைக்கும் பிரசன்ட் லைக் அஸ்னியா கிளடோனியா இதெல்லாம் வந்து நிறைய ஆன்டிபயாட்டிக்கா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா யூஸ் பண்றோம். அடுத்தது புரோட்டோலைக்னோஸ்டீரிக் ஆசிட் இது வந்து நமக்கு இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கேன்சருக்கு மருந்தா நம்ம என்ன பண்றோம் இது யூஸ் பண்றோம். அதே மாதிரி சாந்தியா பார்னேட்டா இந்த வரைக்கும் கொஸ்டின் கேட்கலாம். அதே மாதிரி உல்பினிக் ஆசிட் இதுவும் நமக்கு கேட்ட கொஸ்டின் தான் சரிங்களா. லெத்தாரியா உல்பியா உல்ப்மாஸ் இது கேட்ட கொஸ்டின். அந்த ஆசிட் வந்து உற்பத்தி பண்ணக்கூடியது பாருங்க ஆசிட், அதே மாதிரி ஒரு சில மெட்டல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. செட்டாரியம் ஜூனிபெர்லத்துல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து பைன்ஸ்டெர்னிக் ஆசிட் அப்படிங்கிறது கிடைக்குது. பார்மேலியா மொலஸ்குலாவில இருந்து கிடைக்கக்கூடியது செலீனியம். சாந்தாரியா பார்ட்டில வந்து கிடைக்கக்கூடியது பெர்லியம். அதே மாதிரி எவரின் ஃபொர்கட்டாவில இருந்து கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா பண்றாங்க. இண்டஸ்ட்ரியல் பொறுத்த வரைக்கும் நமக்கு லைக்னின் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்றாங்க. இது வந்து லைக்கன் கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு பேர் தான் லைக்னின். அடுத்து பர்ஃப்யூம் அண்ட் காஸ்மெட்டிக்
அழகு சாதன பொருட்கள்லாம் தயாரிக்கக்கூடியது. அப்புறம் அந்த டை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. இது ஏற்கனவே பல தடவை கேட்ட கொஸ்டின். லிட்மஸ் பேப்பர், இது ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர். சரிங்களா, அமில கார சுட்டிக்காட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரோச்செல்லா மாண்டக்னியாவிலையும் லாசெல்லா பஸ்டோலாவிலிருந்து கிடைக்குது. ரோச்செல்லா மாண்டக்னியா நிறைய தடவை கேட்டிருக்காங்க. வித்தியாசமா இருக்கிறது லாசெலியா பஸ்டோலேட்டா தான். அப்புறம் ஆர்ச்சில் டை எதுல இருந்து கிடைக்குது அப்படின்னா ரோச்செல்லா அண்ட் லெக்னோரா, இதுல தான் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஆர்ச்சில் டை அப்படின்னு சொல்லக்கூடியது கிடைக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து வேற என்ன யூஸ் ஆகுது அப்படின்னா சாம்பிராணி, ஊதுபத்தி இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு என்ன பண்றாங்க, யூஸ் பண்றாங்க. சாலிசிலிக் ஆசிட் பொறுத்த வரைக்கும் ரமலினா சில்கோசா, அதே போல லெக்னோரிக் ஆசிட் பொறுத்த வரைக்கும் அமிலியா ஸ்ட்ரப்டக்டா, ஸ்குவாமேட்டிக் ஆசிட் அப்படின்னா கிளப்டோனியா. இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஆர்டிக் ரீஜன்ல வந்து நமக்கு ரூட் ட்ரைப், அந்த வேர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த இது பகுதி அம்பலிகேரா அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு கொடை மாதிரி என்ன பண்ணோம்னா ஸ்ட்ரக்சர் இருக்கும். இது வந்து ஃபுட்டுக்காக பயன்படுத்துறாங்க. அடுத்த லைக்கன் வந்து பாத்தீங்கன்னா மெரைன் லைக்கன், அதே மாதிரி ஜெரிக் வறட்சியில வாழக்கூடிய லைக்கன். ஆக்சுவலா இது எல்லாமே வறல். ஃப்ரெஷ் வாட்டர் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய லைக்கன். நமக்கு ஆல்ரெடி இந்த மெரைன் லைக்கன்ல எது கேட்டிருக்காங்கன்னா கலோபெலாக்கா மெரைனா, இது கேட்டிருக்காங்க யூஜிடிஆர்பில. வேற என்ன இருக்கு அப்படின்னா லிக்னியா பைஜிமியா, வெரிகோரியா முஸ்கா, லெச்சினியா கன்ஃபனிஸ், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெரைன்ல இருக்கக்கூடியது. வறட்சியில வாழக்கூடியது அனாபைட்டிஷியா ரெனன்சிட் அப்படின்னு சொல்லக்கூடியது, ரமலைனா செலுகோசா, ஆலோபைலிக் பார்மிலியா செக்ஸ்டோலிஸ். இதுதான் வலிப்பு நோய்க்கு காரணமானது. அந்த வலிப்பு நோய்க்கு மருந்து வந்து பாத்தீங்கன்னா இதுல தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா கொலிமா டிக்டோமியா, ஹேமினேலியா லெக்ஸ்டோரிஸ். இது வரைக்கும் இந்த ரெண்டு கொஸ்டினுமே கேட்டதில்ல, கேட்கலாம். எந்த லைக்கன் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா கொலிமா டிக்டோமியாவும் ஹேமினேலியா லெக்ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டுமே ஃப்ரெஷ் வாட்டர் ஃபார்ம்ல இருக்கக்கூடியது. ஸோ இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் கேட்கல. அடுத்தது லைக்கனை தனித்தனியா பிரிக்கிறோம். 2013 பாத்தீங்கன்னா பிஜி எக்ஸாம்ல வந்து இந்த லைக்கன் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது டைப் ஆஃப் லைக்கன்ல கேட்ட கொஸ்டின் என்னன்னா கிராபிஸ். கிறிஸ்டோஸ் லைக்கனுக்கு எக்ஸாம்பிள் கிராபிஸ், ஹெமட்டோமா, அதுக்கப்புறம் லெக்னோரா, ரெசிடியா, ரைசோகார்பான், ஸ்டிகுலா, அதே மாதிரி வெரிகோரியா, ஆக்ரோலிஷியா. போலியோஸ் லைக்கன் பொறுத்த வரைக்கும் பார்மிலியா, பைசியா, பெல்டிச்செரா, கொலிமா, சாந்தாரியா, கைரோபோரா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு போலியோஸ் லைக்கன் இலை வடிவம் கொண்டது. புரோட்டிகோஸ் லைக்கன் அப்படின்னா இது வந்து அலக்டோனியா, கிளட்டோனியா, முக்கியமா இங்க என்ன வரும் அஸ்னியாவும். அஸ்னியா பல தடவை நம்ம கேட்டது. லெத்தாரியா, இது எல்லாம் எந்த நாளும் எதுல வருது அப்படின்னா புரோட்டிகோஸ் லைக்கன்ல வருது. ஸோ இந்த டைப் பார்த்து வச்சுக்கணும். இந்த டைப்ல இருந்து கண்டிப்பா நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் கம்பல்சரி கேட்பாங்க. ஓகேங்களா, லைக்கன் பொறுத்த வரைக்கும் இது மட்டும்தான். இதை மட்டும் என்ன பண்ணா போதுன்னு பார்த்துக்கிட்டா போதும். கண்டிப்பா இதுல இருந்து நமக்கு 1 அல்லது 2 கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா, மார்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப முக்கியங்க. எந்தெந்த ஏரியாவில இருந்து மார்க் கம்பல்சரி கேட்பாங்க அப்படிங்கிறது முக்கியம். சரிங்களா, எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதாவது ஒரு சில சென்டர்லாம் வந்து 5 யூனிட் படிச்சுட்டு போங்க, 5 யூனிட்லயும் மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா அதுல கேட்கறத மட்டும் எழுதிட்டு வாங்கன்னா 5 யூனிட் சேர்த்து 50 மார்க் தான் வரும். 50 மார்க்கு எழுதிட்டு வந்து எங்க போய் பேச வர்றது? அந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணக்கூடாது. எல்லா சாப்டருமே நம்ம என்ன பண்ணணும்னா முக்கியமான பார்ட் எல்லாமே படிச்சிருக்கணும். அப்பதான் நமக்கு என்ன பண்ண முடியும்னா ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா, அதனால வந்து அந்த ஒரு சில டாபிக்கை மட்டும் நான் படிச்சுட்டு போறேன், அதுல மட்டும் நான் நல்லா எழுதிடுவேன், அந்த இதெல்லாம் நான் பண்ணவே முடியாது. எல்லா ஏரியாவே முக்கியம். ஏன்னா அவங்க அப்படித்தான் நமக்கு என்ன பண்ணிருக்காங்க, சிலபஸை கொடுத்துருக்காங்க. சரி, ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபங்கை. நெக்ஸ்ட் டாபிக் வந்து நமக்கு ஃபங்கை.